சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். போஸுக்கு ஒரு அடியாள் ஃபோன் பண்ணுறாப்புல. போஸ் அடியாள் தான். அவர் ஃபோன் பண்ணி, அண்ணே உங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், ஏண்டா ஃபோன் பண்ணது நீ விஷயம் தெரியுமான்னு என்னட்ட கேட்குற, என்ன விஷயம்னு நீ சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ணே, நீங்கள் இந்த விஷயத்தை கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. உங்கள் பெரியப்பா ராசாங்கத்தை ஒரு ராட்சசம் வண்டு கடிச்சிருச்சான். விஷவண்டான். அந்த விஷவண்டு தாக்குனா யாருமே உயிரோட பிழைக்க முடியாதான். அதுக்கு மருந்தே இல்லையா. அதோட உங்கள் பெரியப்பா ராசாங்கம் மட்டும் இல்லை, அவர் தங்கச்சி வீட்டு பிள்ளையெல்லாம் அந்த வண்டு கடிச்சிருச்சான். அதனால அவங்க பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு பேசிக்கிறாங்கண்ணே அப்படின்னு சொல்லவும், என்னடா சொல்ற, உண்மையாவா அப்படின்னவோ, ஆமாண்ணே, தீர விசாரிச்சுட்டு தான் உங்களுக்கு நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதை கேட்டு போஸ் ரொம்பவே சந்தோஷப்படுறாப்புல. சரி வையி, நான் இதை தலைவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து நீதிமன்றம் வந்து சொல்கிறாப்புல. தலைவரை, நம்ம காசு கொடுத்து எங்கள் பெரியப்பனை போட்டு தள்ள சொன்னீங்க, ஆனால் 10 பைசா செலவு இல்லாமல் அவனே பரலோகத்துக்கு போகிறான் என் பெரியப்பனே. ஏன்னா ஏதோ விஷவண்டு தாக்கி அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா. அதனால குடும்பமே பரலோகம் போகுது. இன்னி நான் வச்சதான் சட்டம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காப்புல நீதிமான்கிட்ட. என்ன போஸ், நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னும், என்னாலையும் நம்ப முடியலை. ஆனால் நம்ம அடியாள் வந்து தீர விசாரிச்சுட்டு தான் நம்மகிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நீதிமானும் ரொம்பவே சந்தோஷப்படுறாப்புல. அப்போ தான் அவர் கேட்குறாரு, உங்கள் அம்மா தங்கச்சி யாரும் போகலையில அப்படின்னு சொல்லவும், இல்லை அவங்கெல்லாம் போகலை. எங்கள் அம்மாட்ட அந்த விஷயத்த சொல்லிடுறேன். ஏன்னா எங்கள் அம்மா அந்த விஷயத்த கேட்டால் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. போஸு ஃபோன் பண்ண போகிறாரு. ஃபோன் பண்ணவும் அவங்க அம்மா அங்கே வண்டு கடியில் அவங்க அம்மாவை வண்டு கடிச்சது போஸுக்கு தெரியாது. போஸு, என்னையும் வண்டு கடிச்சிருச்சுடா, நானும் இங்கே வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லவும், அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே ஷாக்காகிறாரு. என்னம்மா சொல்கிற, நீ எதுக்குமா இங்கெல்லாம் போன, நீ போகலேன்னு தானே சொன்ன அப்படின்னு சொல்லவும், இல்லைடா அவங்க வேணாம் தாண்டா சொன்னாங்க, நான் தாண்டா வம்பா வந்தேன். ஆனால் இப்படி நான் வந்து மாட்டிக்கிட்டேன்டா, நான் உயிருக்கு பொழப்பனா என்னன்னு தெரியலடா. போஸு, நீ ஒரு தடவை என்னை வந்து பார்த்துருடா அப்படின்னு சொல்லிட்டு, வலி தாங்க முடியலடா வச்சிடுறேன் அப்படின்ட்டு ஈஸ்வரியும் போன வச்சிருது. அப்போ தான் போஸு ஒரு முடிவு எடுக்கிறாரு. நம்ம எப்படியாவது நம்ம அம்மாவை போய் பார்த்துடணும். பார்த்துட்டு நம்ம அம்மாவையும் தங்கச்சியும் கூட்டிகிட்டு வந்துடணும். அங்கே இது உண்மையாக பொய்யான்றதுன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கிடலாம். போஸு மெடிக்கல் கேம்புக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் கேம்புக்கு வர்றாரு போஸு. இங்கே வந்து பார்த்தா அந்த அடியாள் சொன்ன மாதிரியே எல்லாரும் வண்டு கடிச்சு அவங்கவுங்க உயிருக்கு போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் பெட்டில் மயங்கி போய் படுத்திருக்காங்க. அப்போ போஸ் சத்தம் இல்லாமல் தமிழையும் சேதையும் தான் தேடுறாரு. ஏன்னா அவங்க இருந்தால் நம்ம உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் இருக்காங்க. இந்த மருந்தை எங்கே போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் வந்து சொல்லியிருப்பாரு, மலைக்காட்டில் போய் இந்த மருந்து கிடைக்கும், அங்கே போய் எடுத்துகிட்டு வாங்கினா அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து பின்வெளியாக வர்றாரு. வந்து பார்த்தா அவங்க அம்மாவும் மயக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே மயக்கமாயி தான் இருக்காங்க. ஊசி போட்டதும் தூக்க ஊசி போட்டதும் தூங்கிடுறாங்க. உள்ளே வர்றாரு. இப்போ எப்படி நம்ம அம்மாவை எழுப்பி பேசுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கையிலே அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. ராசாங்கம் சப்போஸ் இதுக்கு ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சி பொழைச்சிட்டாருன்னா நம்ம வந்துட்டோம், ராசாங்கம் சோழியை முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்போ ராசாங்கம் எங்கே இருக்காப்புலன்னு சொல்லிட்டு வரிசையாக வந்து பெட்டை பார்த்துக்கிட்டே வர்றாரு. ராசாங்கமும் மயக்கத்தில் தான் இருக்காரு. அவரை பார்த்துட்டு, இவன் கதையை முடிச்சிடணும். சப்போஸ் இந்த வண்டுக்கு விஷக்கடிக்கு ஏதாவது மருந்து இருந்து, அதுவும் இந்த தமிழ் லேசுப்பட்டவல்ல, தமிழும் சேதும் ஏதாவது கொண்டு வந்து காப்பாற்றிட்டாங்கன்னா அப்போ பொழைச்சிக்கிட்டானா அப்போ நம்ம எதுவும் நினச்சபடி வாழ முடியாது. அதனால் இவனை இப்பயே கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு போயிட்டோம்னா இவன் வண்டுகடிலாம் செத்தான்னு நினச்சிக்கிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் ராசாங்கம் கழுத்தை நெரிக்க போகிறாரு. அப்போ தான் யதார்த்தமாக தமிழ் பெரிய டாக்டர் மாட்ட சொல்லிட்டு, நானும் நீங்களும் பேசாமல் சிஸ்டர் சொன்ன மாதிரி சிறுமலை காட்டுக்குள்ளே போய் அந்த மருந்தை நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம், நம்ம சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் உள்ளே வர்றாங்க. அந்த நேரம் பார்த்து முகமூடி போட்டு போஸு கழுத்தை நெரிக்க போகிறாரு. இதை பார்த்துட்டு வேகமாக வந்து, டேய் நீ யார்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி முகமூடியும் எடுக்கிறாங்க. இவங்களை பார்த்ததும் கழுத்தில் இருந்து கையை எடுத்துடுறாரு. தமிழை பார்த்ததும் கழுத்தில் இருந்து கையை எடுத்துடுறாரு போஸு. எடுத்ததும் அவங்களும் லேசாக விடலை, இறுக்கமாக பிடிச்சி கத்துனதில் அப்போ சேது வந்து முகமுடிய கலட்டையில் அங்கே பார்த்தா அது போஸு. அதை பார்த்து 2 பேருமே ஷாக்காகிறாங்க. தமிழும் சேதும் ஷாக்காகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.